சரவணன். இன்னைக்கு பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு சூப்பரான காலேஜுங்க. சரிங்களா? நம்ம வந்து இந்த லோ பட்ஜெட் சீரியஸில் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எந்த கல்லூரியில் வேணால் நம்ம எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னு காலேஜ் தேடிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசில் கிரேட்டர் நொய்டாவில் இருக்கிற சாரதா யூனிவர்சிட்டி இன் சாரதா ஹாஸ்பிட்டல். மிகப்பெரிய கல்லூரிங்க. சரிங்களா? காலேஜோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ரைட்? ஸ்கூல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கிரேட்டர் நொய்டா. இது காலேஜோட நேமு. காலேஜோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி டு நொய்டா. சரிங்களா? இதுதான் வந்து இந்த காலேஜை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க முன்னாடி நாம தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ ஒரு 8:30க்கெலாம் அந்த காலேஜில் ப்ரெசன்ஸாக உள்ளே போய் நுழைஞ்சோம். பட்டு வந்து காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போதைக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து மேலே நோக்கி மட்டும்தான் பில்டிங்கை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி 30 மாடிகள் காலேஜ் பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதே போல் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய ஹை பேஷண்ட் ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு கல்லூரியாக பார்க்குறோம். ஸோ ஏன்னா நாங்கள் பார்த்த ஒரு 8:30க்கு வந்து பேஷண்ட் ஃப்ளோ இல்லை. மேபி ஒரு 10 o'clock மேலே நல்ல ஒரு பேஷண்ட் ஃப்ளோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் காலேஜோட ஃபேக்கல்டிஸில் பேசும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதே போல் இந்த கல்லூரி நிறைய பிரம்மாண்டமாக சொல்கிறதுக்கான காரணம் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மிகப்பெரிய கல்லூரி. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்க. காரணம் முதல் ரவுண்டே கிட்டத்தட்ட ஒரு 500 மார்க் ரேஞ்சில் தான் இந்த காலேஜ் கட் ஆஃபில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் வேல்யூ. ஈவன் தோ செகண்ட் ரவுண்டில் இன்னமும் ஹையராக போகும். நார்மலாக அங்கே சீட்டு கிடைச்சிட்டாவே உடனே போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு காலேஜ் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, பிடிச்சா போதும்னு சொல்லி உடனே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் பழமையான கல்லூரி, ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ஹை பேஷண்ட் ஃப்ளோ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்லூரி. அதே போல் பிஜி கோர்சஸ் இருக்கா சார்? ஸோ நம்ம ஆப்ஷனில் பிஜி கோர்ஸ் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஜி கோர்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பழமையான எல்லா கைண்ட் ஆஃப் கிளினிக்கல் நான் கிளினிக்கல் கோர்சஸ் இருக்கிற ஒரு கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஃப்ளோ. ஸோ நல்ல ஹை பேஷண்ட் ஃப்ளோ. ஈவன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருந்தும் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லை. 12,69,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அதே போல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.5 lakh, ஏசினா 1.75. ஈவன் தோ உங்களுடைய மிஸ்கலனியஸ் ஃபீஸ் 85,600. இந்த கவர்மெண்ட் ஃபீஸ் பண்ண அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அவங்க எப்போதுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து உத்தரப்பிரதேசில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்கிற இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் ஃப்ளோ, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பொறுத்து அவங்க கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க. காலேஜ் டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த மாற்ற கருத்தும் இருக்காது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எப்போதுமே 4.5 வருஷத்துக்கு மட்டும் தான் வாங்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்ட்ரா அவங்க எந்த ரூபாயும் கலெக்ட் பண்ணுறது இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசில், தமிழ்நாட்டில் கூட 5 வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டின மாணவர்கள் பார்க்குறோம். ஆனால் அங்கே 4.5 வருஷம் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய லோ பட்ஜெட் எம்பிபிஎஸ் கல்லூரிகளில் இதுவும் மிக சிறந்த கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. சரிங்களா? அடுத்த கல்லூரியில் பார்க்கலாம்.